நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் வசனங்கள் 7. தெபொராளாகிய நான் எழும்புவளவும் இஸ்ரவேலே நான் தாயாய் எழும்புவளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. தெபொராளாகிய நான் என்கிற வார்த்தையை அதிகமாக அதில் உச்சரிச்சிருக்கு பாருங்க. தெபொராளாகிய நான் எழும்பு வரையிலும் இஸ்ரவேலிலே நான் தாயாய் எழும்பு வரையிலும். சும்மா வெறுமையா சொல்லப்படல. தெபொராளாகிய நான், நீங்க, நம்ம எழும்பு வரையிலும், தெபொராளாகிய நான் எழும்பு வரையிலும் கிராமங்கள் பாழாய் போயின. எந்த கிராமங்கள் பாழாய் போயின? இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நான் தாயா எழும்புற வரைக்கும். இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகள் ஒருவேளை தவறான ஒரு வழியில போறாங்கன்னா நம்ம விட்டுருவோமா? நம்ம தாயா எழுந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை நம்ம சொல்லுவோம். ஒருவேளை நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போய் அதை பார்த்து அவங்களுக்கு நம்ம ஒரு ஆலோசனையை நம்ம சொல்றோம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பா நம்ம ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள், நம்ம கண்டிப்பா போய் நம்ம சும்மா இருக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஏசப்பாவை பற்றி கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இந்த நம்ம சொந்த பக்கத்துல அக்கம் பக்கத்து வீடுகள்ல நம்ம கர்த்தராகிய இயேசுவை குறித்து, இந்த ஊழியர்களை குறித்து நம்ம வந்து சொல்ல கொடுக்குறாங்க. நம்ம ஆடப்படுவோம். தெபொராளை போல. தெபொராள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. தெபொராள் வந்து எந்த குடியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரீச்ச மரத்தின் கீழே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் போயிட்டு நியாயம் விசாரிப்பதற்காக எல்லா ஜனங்களும் அங்க போவாங்களாம். இஸ்ரவேலின் ஜனங்கள் எங்க போவாங்க அப்படின்னா தெபொராள் கிட்ட நியாயம் விசாரிக்கிறதுக்கு போவாங்க. ஏன் சும்மா உலக பிரகாரமா இருந்தா யாரும் தேடி வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லாம கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல அவங்க இருந்ததுனால, சரியானபடி நியாயம் விசாரிக்கிறவங்களான பதினால அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே போயிட்டு எங்க பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருக்கிற ஒரு வனாந்தரத்துல அந்த அம்மா குடியிருந்திருக்காங்க. இங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தார். அதாவது நடுவில் தான் அவங்க குடியிருந்திருக்கிறாங்க. அங்க அந்த ஜனங்கள் எல்லாம் போயிட்டு அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க, அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஆனா இப்போ யுத்தத்திற்கு இழக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து செய்ய முடியாத காரியத்தை அந்த பெண் செய்யறாங்க. தைரியமா நான் புறப்பட்டு வரேன், என்னோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த தெபொராள் வந்து என்ன சொல்றாங்க? நான் எழும்புறேன், வா என்னோட கூட வான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து தெபொராளே விழி நீ வந்து இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது 12வது அதிகாரத்துல 5:12 விழி தெபொராளே விழி, பாட்டு பாடு, பாராக்கே எலும்பு, அபிநேவின் குமாரனை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போகாதபடிக்கு தெபொராளே எழுந்து விழி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தூங்காதபடிக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஊழியர்களுக்குள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா உண்மையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் ரொம்ப வந்து எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக எழுந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்போ கண்டிப்பா அந்த தெபொராளை போல யுத்தத்துல அவங்க ஜெயிச்சது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபத்தின் மூலமா நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து ஒரு சில பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எஸ்தர் 3வது அதிகாரம் 13வது வசனம். எஸ்தர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்குது, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சீயோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. இப்போ வந்து எஸ்தர் ராஜாவுக்கு வந்து அங்க வந்து ஒரு கட்டளை பிறக்குது. இந்த குலத்தை நான் அழிக்க போறேன், இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ராஜாவின் கையில இருந்து முத்திரை. அந்த இப்பெல்லாம் வந்து முன்ன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஜெயில் கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தூக்கி போடுவேன் அப்படின்னு சொன்னா போட்டுருவாங்க. அந்த நாட்கள் எல்லாம் அதெல்லாம் அதை மாற்றவே முடியாது. கண்டிப்பா வந்து அதை நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க வெளியே வந்துடுறாங்க.
அந்த காலத்துல ராஜா முத்திரை போட்டாருன்னா போட்டாரு, அதை மாத்த யாராலையும் முடியாது. ஆனா அந்த எஸ்தர் ராஜாத்தி காலத்துல அதே போலதான் அந்த ராஜாவின் கையில வந்து முத்திரையை வாங்கிட்டாங்க பாருங்க. அது 4 டேட் மிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டா. ஆகார் மாதத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் நாளாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த முத்திரை போடப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் வந்து மொர்தெகாய் மூலமாக எஸ்தர் கிட்ட பேசி, எஸ்தர் ராஜாத்தி நமக்காக நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படணுங்கிறதுக்காக, யூத குலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எஸ்தர் ராஜாத்தி பண்ண காரியத்தை பாருங்க. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல எஸ்தர் 4:14 சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சமாதானமும் ரட்சிப்பும் இப்ப மொர்தெகாய் பாருங்க. மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு ஒரு சித்தப்பா. ஆனா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கை கர்த்தர் கொடுத்தார். இப்ப நம்மளே ஏசப்பா நல்லா வச்சிருக்கிறாரு தானே, நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு தாழ்மையில இருந்த, தாய் தகப்பன் இல்லாம இருந்த அந்த எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு நல்ல ஒரு ராஜ மேன்மை அவளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நல்ல வசதி இருக்குது. இப்ப அதை வச்சு என்ன பண்ணலாம், நல்லா ஊழியம் செய்யலாம். நம்ம கூட வந்து ஒரு சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், என்கிட்ட இந்த பணம் இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு ஊழியம் செய்யணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இல்லாம இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், இந்த பணம் இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு ஊழியம் செய்வேன், நான் எங்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே பணம் வந்த பிறகு சொல்லுவாங்க, என்னால முடியவே இல்லை, எனக்கு ரொம்ப கை வலி, எனக்கு கால் வலி, எனக்கு நடக்க முடியல, எனக்கு பிள்ளைகள் பாரம், கணவருடைய அவங்கள பார்க்கணும், எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல. பணம் வந்த உடனே மாத்தி பேசுவாங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்தி கூட மொர்தெகாய் வந்து சொல்லி அனுப்பும் போது என்ன அந்த ராஜா என்ன கூப்பிடவே இல்லை, என்ன யாரு என்ன சொல்லி அவர் என்ன செய்யல, யாரும் விசாரிக்கவே இல்லை, கூப்பிடவே இல்லை. ஆனா நான் போய் எப்படி ராஜா கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க எஸ்தர் ராஜாத்தி. ஆனாலும் நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தா நம்ம குலம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது பேசணும். எஸ்தர் ராஜாத்திக்கு மறுபடியும் மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. மொர்தெகாயின் வார்த்தைகளை, அங்க எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பவும் சொல்லுது, நீ ராஜாவின் அரண்மனை இருந்ததினால் மற்ற யூதர் கூட நீ தப்பா என்று நினைக்காதே. இப்போது நாங்கெல்லாம் அழிஞ்சிருவோம், நீ மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீ நினைக்காத. அதனால நீனும் சேர்ந்து அழிய வேண்டி இருக்கும், தப்பித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்காதுன்னு சொல்லி மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்பதான் எஸ்தர் ராஜாத்தி உணர்வு உள்ளவர்களாக அவங்க நினைக்கிறாங்க, நம்ம ராஜா கிட்ட போய் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாத அதுக்கப்புறம் அவங்க பண்ண காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க எல்லாரும் அவங்களும் உபவாசத்தை கூறினாங்க. அவங்க கூட இருந்த தாதிமார்கள், அவங்க கூட இருந்தவங்க எல்லாத்துட்டையும் சொல்லி உபவாசத்தை கூறி அவங்க வந்து அந்த குலத்தை காப்பாற்றுகிறார்கள். இப்ப இதுல ஒரு பெண்ணும் தெபொராள் ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாங்க, ஒரு தாயாய் இருந்தாங்க. தெபொராள் எல்லாருக்கும் ஒரு சாட்சி. இன்னும் தெபொராளை பத்தி நான் பேசிக் கொண்டு இருக்கிறோம். அதே போல எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்தையும் என்ன செஞ்சாங்க, அவங்க உபவாசத்தின் மூலமாக அவங்க யூத குலத்தையும் அவங்க காப்பாற்றினாங்க. அடுத்தபடியா நம்ம ஒருத்தரை பற்றி நாம் பார்க்கிறோம். இதுல தொற்காலை பற்றி நாம் பார்க்கிறோம். தொற்காலை கூட பாத்தீங்கன்னா, தொற்கால் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சவங்க தெரியுமா? தொற்கால் என்ன வேலை செஞ்சாங்கன்னு, ஒரு துணி தைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க தொற்கால் என்னவங்க, அவங்க மரித்து போனாங்க. மரித்து போனாலும் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 9ஆவது அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது தொற்காலை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. தொற்கால் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தார்கள்? தொற்கால் வந்து மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள பெண்ணா இருந்தாங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யறவர்களா இருந்தாங்க. ஆனா அவர்களே ஒரு நாள் மரித்து போனார்கள். தொற்கால் மரித்து போகும்போது, இன்னைக்கு நிறைய பேர் மரித்து போறாங்க. மரித்து போகும்போது ஒரு சில சாட்சிகளை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் மரித்து போன, ஐயோ அவன் மரித்தான, அவன் வாழ்றத விட சாகதே மேலு, அவன் இருந்து என்ன பண்ண ஒரு இது சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போனா கூட என்ன பண்ணுவான், சாக
பேசுவாங்க, இவங்க எவ்வளவு நன்மை செஞ்சாங்க, எவ்வளவு தான தர்மம் பண்ணாங்க, இப்படி மதிச்சிட்டாங்களே ஐயோன்னு சொல்லுவாங்க. அதே ரொம்ப யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவன் இருந்தாலும் ஒண்ணு, செத்தாலும் ஒண்ணுதான், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. போன அந்த இடத்துல மட்டும் சும்மா பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா வெளியே போய் பேசுவாங்க பாருங்க, அவங்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஆனா இந்த தொற்கால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண்ணு தான். ஆனா அவங்க செஞ்ச காரியம் மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. அவங்க அந்த காலத்துல வந்து அது ஒரு இந்த இப்ப நம்மகிட்ட இருக்குது நல்லா பவர் மிஷின், நல்லா பவர் மிஷினை வச்சு நம்ம தைக்கிறோம். நமக்கு ஒரு கால் வலி வராது. ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா நார்மல் மிஷின் தான் கண்டிப்பா அவங்க வச்சிருக்கணும், தையல் மிஷின். அந்த மிஷின்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க துணி தைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அவங்க மறுக்கி கொண்டு அங்க சொல்றாங்க பாருங்க, ஐயோ எனக்கு இந்த துணி வஸ்திரத்தெல்லாம் தூக்கி காட்டுறாங்க, இவங்க எனக்கு துணி தச்சு கொடுத்தாங்க, எனக்கு இந்த துணியை தச்சு கொடுத்தாங்களே, ஐயோ இவங்க மறைச்சு போயிட்டாங்களே, என்ன பண்றது, இவங்க நல்லவங்களாச்சே ஏசப்பா, அவங்களுக்கு என்ன உயிரோட வரமாட்டாங்களா. அப்போ பேர் பக்கத்து கிராமத்திற்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுறாங்க அந்த பெண்கள் எல்லாம். அப்போ பேர் ஒரு ஊழியத்திற்கு அவர் கடந்து வந்தவர், அவர் இந்த பக்கத்து கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர் அடிக்கடி அந்த ஊருக்கு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பேர் வந்துட்டாரு, நம்ம அவரை போய் இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு கூட அங்க போய் பேதுருவை போய் அவங்க கூடுறாங்க. பேதுரு எழுந்து அவனுடைய கூட போறார். அவங்க போய் சேர்த்த பொழுது அவர்கள் அவனை நேரிட்டு கலைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தன்னுடனே கூட உதவி செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் வாங்கிட்டு அவனை சூழ்ந்து நின்றார்கள். இப்ப தொற்கால் அவன் கூட இருக்கும்போது எவ்வளவு அங்கி வஸ்திரம் ஆண்களும் அவங்க அங்கி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அங்கி வஸ்திரம் எல்லாம் வந்து அவங்க தச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்பொழுது பேரு எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு அவங்க அவங்க படுத்திருந்த அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்றாங்க. பிரதித்தி முன்பாக நின்று தனித்தாலே எழுந்து என்றால் அப்பொழுது அவர் தன் கண்களை திறந்து பேர்களை பார்த்து உட்கார்ந்தார். அவர்களுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்கப்படவை பரிசுத்தவான்களின் உதவிகளை அழைத்து அவளை உயிரிழந்தவர்களாக அவளுக்கு முன் நிறுத்தினார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா யாரோட விசுவாசம் அவங்களுக்கு அதிகமா? பெண்களுடைய விசுவாசம் தான் அதிகமாக இருக்குது. தொற்கால் மறிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருந்த பெண்கள், அந்த பெண்கள் தான் வந்து அந்த விசுவாசத்தின்படி இப்ப உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட மனைவி பெருக்கத்தக்கதாக இருக்குன்னு சொன்னாங்க. கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்குதா? ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அதிகமா விசுவாசம் இருந்ததுனாலதான் அந்த இடத்துல அவங்க அந்த வஸ்திரத்தெல்லாம் காட்டும் பொழுது இந்த துணி தச்சு தந்தாங்களே, இந்த அம்மா எனக்கு எவ்வளவு நன்மை, இவங்க அந்த துணி மட்டும் நன்மையா இருக்காது, நிறைய நன்மைகள் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து எல்லா நன்மைகளையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அவங்க செஞ்ச அந்த தொழிலை மட்டும் அவங்க இதுக்கு நன்மை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட தகப்பனார் வாங்கி கொடுத்த தையல் மிஷினை தூக்கிட்டு வந்தேன். அதுவும் 3-4 வேலை தூக்கிட்டு வரணும். ஒவ்வொன்ன பாடி காலு அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா ரொம்ப கஷ்டப்பட்டு திருநெல்வேலி பகுதியில இருந்து இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன். என்னோட 12 வயசுல நான் தையல் கத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாமே கத்துக்கணும் ஒரு ஆசை. கூட பின்னணும், துணி தைக்கணும், கட்டில் போடணும், எந்த தொழிலுமே நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா சொல்லுவாரு, பெண்கள்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம வந்து அந்த படிப்பு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கூடாது. அப்ப படிப்புனா அது ஒரு ஞானத்துக்காக நம்ம படிக்கிறோம், மற்ற வேலைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பெண்களாக நமக்கு. ஆனா அப்படி எங்க அப்பா சொல்லினா என்ன பண்ணுவாரு, என்னோட சிறு வயதிலே சைக்கிள் ஓடணும், பைக் ஓடணும், எல்லா தொழிலுமே எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இதை செய்யணும். அப்போ நான் சின்ன வயசுல தையல் கிளாஸ் போடுறேன், கொள்கை வேலை இருக்கும், நிறைய வேலைகள் உண்டு, அதெல்லாம் சொல்லுங்க, அந்த அளவுக்கு வேலைகள் உண்டு. ஆனா அதன் மத்தியில் தையல் படிச்சேன். அந்த தையல் கூட வந்து மற்றவர்களுக்கு விரோதமா இருந்துச்சு. அந்த பகுதிக்கு கொண்டு வந்துட்டு நிறைய பேர் 20 ரூபாய் 30 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா நான் கம்மியா தான் வாங்குவேன். ஆனா அங்க இருக்கிற அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்க, ஸ்டெல்லா அடியில போனா 10 ரூபாய் தான் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு நான் ஃப்ரீயா கூட தைச்சு கொடுத்துருக்கேன். இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இப்ப அடைக்கடி கூட தைக்க சொல்லுவாங்க, ஆனா நான் தைக்க மாட்டேன். ஆனா அவங்க சொல்ற ஒரே காரணம், ஸ்டெல்லா அடியில போனா கொஞ்சம் காசு கொண்டு போனா போதும், ஆனா வெளியே இருக்க டெய்லர்ட்ட கொண்டு போனா நிறைய அமௌண்ட் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சோடு தையல்லாம் எனக்கு தச்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்ம சாட்சியில வாழ்க்கையா இருக்கணும். பாருங்க, இப்போ அந்த பசங்க பெருசா ஆனாலும் அவங்க சொல்றாங்க, ஸ்டெல்லாடி கொடுக்குறது நிறைய காசு கொண்டு போய் நாங்க வெளியே கொடுத்துட்டு வரோம், கொஞ்சம் தச்சா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு
அவங்க வந்து தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் நல்லா செஞ்சாங்களே, ஐயா அவங்க மறைச்சு பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கலங்குறாங்க. விசுவாசத்தோடு கூட அவங்க பேதுரு வந்தா எப்படி உங்களோட வந்து நம்பிக்கை கொண்டு போல இருக்குது. அதே போல பேதுரு வந்து ஜெபம் பண்ணி அவங்க உயிரோட எழுப்பி எந்த பெண்கள்லாம் அழுது கொண்டிருந்தார்களோ அவங்க முன்னாடி இந்த மாதிரி உயிரோட எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம பார்க்கும் பொழுது 3 பெண்கள் தெபொராளை பார்க்கும் பொழுது அவங்க தைரியமான ஒரு பெண்ணாக காணப்பட்டாங்க. தாயாய் எழுந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு தாயாய் இருந்தாங்க. அந்த எஸ்தரை பார்க்கும் பொழுது அழைத்து போக நம்முடைய யூத குலத்திற்காக அவங்க உபவாசித்து அவங்க ஜெபிக்கிறவர்களாகவும் தன்னுடைய தாய்மார்களையும் கூட வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டி சேர்த்து கொண்டார்கள், உபவாசத்தை கூறினார்கள். அவங்க வந்து அந்த யூத குலம் காக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்தின் விதமா அந்த இருந்த பெண்கள் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டது நிமித்தமாக அவரும் உயிரோடு இருந்தார்கள். இந்த நாளில் நீங்க எல்லாருமே ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க. நம்ம ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். நம்ம முன்பாக ஒரு அற்புத அடையாளம் நம்ம காணணும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜெபம் பிள்ளையார்களை ரட்சிக்கும் நம்ம பார்க்கிறோம். அந்த வண்ணமாகவே இந்த நாளில நம்மளும் அப்படியாகதான் விசுவாசம் உள்ளவர்களை நம்ம காணப்படணும். அடுத்தபடியாக யாத்ராகம புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் 1:22 யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்களுக்கு எல்லோருக்கும் கட்டளையிட்டான். பார்வோன் பாருங்க இங்க கட்டளையிடுறாங்க. எதுக்கு கட்டளையிடுறாரு? ஆண் பிள்ளைகள் வெட்டி போட்டுருங்க, கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, நிறைய வளர்த்து போனவர்கள் இஸ்ரவேல் பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் நிறைய பழுகி பெருகிட்டாங்க. அப்ப இவங்க எப்படியாவது அவங்க அழிச்சிடணும் ராஜா முடிவு பண்றாரு. அங்கதான் ராஜா முடிவு பண்ணிட்டு அப்புறமா நம்ம இந்த இதுல பார்க்கும் பொழுது 2ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க பாருங்க ஒரு ஆண் பிள்ளை வந்து பிறகுது. இப்ப அந்த ஆண் பிள்ளை என்ன பண்றது? எவ்வளவு நாள் மறைச்சு வைக்க முடியும்? அந்த ஆண் பிள்ளைய மறைச்சு வைக்க முடியல அந்த தாயால. அவ என்ன பண்றா, நதியோரத்துல அது கொண்டு எல்லாத்தையும் நல்லா அது அப்ப கூட பாருங்க அவளுக்கு ஒரு அக்கறை பாருங்க அந்த பெண்ணுக்கு. இப்படியா இந்த சிப்போரால் பூமாரிங்கிற அந்த 2 மருத்துவச்சிகள் தான் இதுல மெயினா நம்ம பார்க்கணும். முதல்ல அவங்க 2 மருத்துவச்சிகளும் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. மெயினா வந்து பார்க்கணும் 2 மருத்துவச்சிகள் என்ன பண்ணி சொன்னாங்க, பிரசவம் பார்த்துட்டு நாங்க போவதுக்குள்ளே கிறிஸ்தவர் ஆயிடுச்சு, இல்லை இல்லை தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதனால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிருபை செய்தார், அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஏன்னா அவங்க நன்மை செஞ்சாங்க, குழந்தைகளை அவங்க வந்து கொல்லாதபடிக்கு விட்டாங்க. ஆனா இதுல மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய அவங்க என்ன பண்றாங்க, மறைமுகமா அது வளர்ந்து கொஞ்சம் பெருசா ஆகும்போது வெளியே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாணல் பெட்டிகளை வச்சு அது நல்லா பத்திரமா மூடி அதை வந்து என்ன செய்யறாங்க, அந்த நதியில அந்த குழந்தைய விட்டுறாங்க. விடும்போது பாத்தீங்கன்னா அங்க அப்படி விட்டு விடாம அந்த பெட்டி எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. யார் தெரியுமா? பார்வனுடைய மகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நதியோரத்துல குளிக்க வந்தாங்க. ஆனா மோசையுடைய அந்த பெட்டியில இருந்த மோசையுடைய தமக்கை அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? மனசு இல்ல, அந்த குழந்தைய விடுறதுக்கு மனசு இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பெட்டி எங்க போகுது, யார் கையில மாட்டம் போது இல்ல அப்படியே போயிட்டே இருக்குமா, எங்க போகணும்னு சொல்லி அவங்க கவனமா அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மோசையுடைய அக்கா அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மீரியாம், மோசையுடைய அக்கா பேர் வந்து மீரியாம் சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து தூரத்துல இருந்து அந்த குழந்தை எங்க போகுது, யார் கையில போகுது. அப்போ அந்த குழந்தைய ராஜாவின் மகன் ஒப்பிக்க வராங்க. அங்க அந்த பெட்டி அந்த ராஜாவின் மகன் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க ஒரு அழகான ஒரு ஆண்மோதல் இருக்குது. அவங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு வளர்க்குறாங்க. ஆனா இந்த பெண் போய் கேட்கிறா, எப்படினாலும் தன்னுடைய தம்பி, ஆனா இதை மறைக்கிறார். அந்த மெயினா பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரன் மறைத்து விடக்கூடாதுன்னு சொல்லி அதுல மீறி அவங்க வந்து அந்த
ஒரு பெண்ணு அவங்க அவங்க வந்து தன்னுடைய தம்பி மோசே அவங்க வந்து இந்த மாதிரி அழைத்து விடக்கூடாது, யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு. அப்போ ராஜாவின் அரண்மனைக்கு தான் கொண்டு போகப்படுறாங்க. அங்க தன்னுடைய தாலியை கொண்டு போய் நான் வந்து ஏதாவது ஒரு தாலி நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க ராஜா மகள்கிட்ட. அப்போ அவங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பிள்ளையின் தாலியை கூட்டு வந்து விடுறாங்க, அந்த அரண்மனையில விடுறாங்க. ஆனாலும் பிள்ளை வளர்ந்தது. இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது அதுல அவங்க நம்ம பார்க்கும்பொழுது 2 ஸ்திரீகள் இதுல வந்து சிப்பராலும் பூவாலும் தான் மெயின். இதுல அதுல ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவச்சிகள் தான் அதுல மெயின். அவங்க வந்து ஒரு பொய் சொன்னதுனாலதான் அங்க வந்து மோசைக்கு ஆக்கப்படுறாரு, உயிரோடு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சிப்பராலும் பூவாலும், 2வது வந்து வீரியம். இங்க இவங்க 3 பெண்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நம்ம பெண்கள் தான் நம்ம முக்கியத்துவம் படுத்தப்படுறாங்க. நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நன்மை செய்யறவங்கள நம்ம இருக்கிறோமா அந்த நாளில மெயினா பார்க்கும் பொழுது அப்படியாக அந்த சகோதரி தண்ணி எப்படின்னா போட்டுன்னு சொல்லி விடல. இந்த நாளில நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு ஒரு சொத்துக்காகவும் ஒரு சொந்தத்துக்காகவும் நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறோம். அண்ணன் கிட்ட போய் சண்டை போடுறோம், என்னவா பண்றோம் பாத்தீங்களா. ஆனா இவங்க தம்பி அழிச்சு போறாங்க, தண்ணியில விட்டுட்டாங்க, மனசே இல்லாம தான். ஆனாலும் அவங்க என்ன சொல்ற வேதனையோட கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு அவங்க தூக்கி போட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாமும் ஒரு சாட்சியான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று இந்த நாளிலும் கூட நம்ம இஸ்ரவேல பிள்ளை வளர்ந்த மருத்துவச்சிகளால இந்த நாளில வந்து அவங்க இன்னைக்கு ஒரு சாட்சி உள்ள இன்றும் நம்ம அவர்களை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாட்சி இருக்கிறதா நம்ம பார்க்கணும். யாருக்காவது நம்ம நன்மை செஞ்சிருக்கோமா, ஒரே ஒருத்தருக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கோமா, யாருன்னா நம்ம கேட்டு கொடுக்காம இருந்திருக்கோமா. நம்ம அப்படிதான் இருக்கிறோம், வயலாக்கிய ஒரு பெண்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஒரு நேரம் நம்ம செஞ்சாலும் ஒரு நேரம் ஒரு வைராக்கியத்தை நம்ம காட்டுறோம். ஆனாலும் நம்மளும் இந்த நாட்களில் எல்லாரும் ஒரு சாட்சியாக இருக்கல. இப்ப இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்தில் இருக்கிற பெண்கள் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. நான் இப்ப அதிகமா நான் பாக்குறேன், சொல்றாங்க இயேசு ரட்சிக்கிறார் ஊழியத்தில் எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு என்ன கேட்பாங்க. என்கிட்ட சொல்றேன் 12-15 பேர்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இது என்ன ஆகுதுன்னா ஒரு சாட்சியா வந்து நீங்க பண்ணுற ஜெபம் இதெல்லாம் வந்து ஒரு சாட்சி. இப்ப நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்பவுமே நீங்க ஒன்னா இருக்கணும், ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும், சாட்சியா இருக்கணும். இப்ப இது வந்து சாட்சி ரியலா ஆயிடுச்சு. இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்துல இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் எழுந்து கட்டுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த நாளில மீரியாமை போல, இன்னும் மருத்துவச்சிகளை போல, தெமனாவை போல, தொற்கானை போல, எஸ்தரை போல இந்த வாழ்க்கையில நம்ம வந்து காணப்படணும். நம்மளுடைய குணம் அழியாதபடிக்கு நம்ம இந்த நாளில கூட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய கர்த்தர் நம்மளை கூட ஆசீர்வதிப்பாராக. Thank you.
தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயிடும். நான் எழும்பல அப்படின்னா என் கிராமம் பாழாய் போயிடும். நான் எழும்பல அப்படின்னா என் தெருவு பாழா போயிடும். நான் எழும்பல அப்படின்னா என் ஊரு பாழாய் போயிடும் என்கிற அந்த உணர்வு வந்தது. அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளே வரட்டும். அக்கப்பக்கத்தில் இருக்கிற மக்களை பாருங்க, உங்க கிராமத்தில் இருக்கிற மக்களை பாருங்க, தெருவில் இருக்கிற மக்களை பாருங்க, பாழாய் போய் கொண்டிருக்கிறார்களே, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. ஒரு பெண்ணு தான், ஆனாலும் நான் எழும்பல அப்படின்னா என் கிராமம் பாழாய் போயிடும். எழுந்து யுத்தத்திற்கு போனாங்க. யுத்தத்தில் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். உங்களை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எழும்பல அப்படின்னா உங்க கிராமம் பாழாய் போயிடும். ஜனங்கள் பாழாய் போயிடுவாங்க, நரகத்துல போய் விழுந்துடுவாங்க. ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறப்ப ஒரு தெவராளை போல நான் அர்ப்பணிக்கிறேன். தெவராளை போல அர்ப்பணிக்கிறேன். தெவராளை போல அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரே நாளிலே யூத குலம் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவிடத்திலிருந்து கட்டளை பிறந்து வந்தது. ஒரு எஸ்தர் ராஜாத்தி, நான் செத்தாலும் சாகிறேன், என் குலம் அழிவதை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் ஜனம் அழிவதை நான் எப்படி பார்க்கட்டும்? நான் செத்தா கூட பரவாயில்லை, என் பேர் ஆண்டவர் கிறுக்கி போட்டா கூட பரவாயில்ல, நான் ராஜாவிடத்தில் போக வேண்டிய தைரியமாய் ராஜாவிடத்தில் போய் பேசினார்கள். ஒரு பெண்ணு பேசினதன் நிமித்தம் அந்த குலம் காக்கப்பட்டது. எந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டாரோ அதே குலத்திற்கு மேன்மையும் மதிப்பும் கனமும் உண்டாக வேண்டும் என்று மறுபடியும் அந்த கட்டளை மாற்றி எழுத்தப்படுகிறது. ஒரு பெண்ணினாலே முடிந்தது, ஒரு எஸ்தர்னாலே முடிந்தது, ஒரு குலமே காக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். என் குலம் காக்கப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் குலம் காக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஜனங்கள் காக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறான். தேவ சமூகத்தில் பேசி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஷாபா ஹந்தா ராஜா போ ரீபா ஹந்தா ராஜா தூரா. ஒரு தொற்கால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஜனங்களை பாதுகாத்தார். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து தேவையோடு கூட இருக்கிற மக்களுக்கு கொடுத்து ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மோசேக்காக 3 பெண்கள் பிரயாசப்பட்டார்கள். 3 பெண்களுமே நாங்க செத்தா கூட பரவாயில்ல, இந்த மோசே காக்கப்பட வேண்டும் என ராஜாவிடத்திலிருந்து கட்டளை வந்தது. சாதாரண கட்டளை அல்ல, மருத்துவத்தில் உண்மையாகவே பிரசவம் பார்த்துட்டு பொய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா அவங்க சிறை சேதம் பண்ணப்படுவார்கள். மீரியாம் அது ஒரு எதிரைய பிள்ளை என்று தெரிந்தும் அதற்கு பாலூட்டுவதற்கு ஒரு தாயை கொண்டு வந்து நிறுத்தினாள் என்று தெரிந்தால் மீரியாம் சிறை சேதம் பண்ணப்படுவாள். ஒரு எதிரைய பிள்ளை என்று தெரிந்தும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தது வெளியே தெரிந்தால் அவளும் கொல்லப்படுவாள். 3 பெண்கள் ஒரு மோசைக்காக, ஒரு இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்திற்காக 3 பெண்கள் செயல்பட்டார்கள். 3 பெண்கள் செயல்பட்டதன் நிமித்தம் தான் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதமான கானானுக்குள்ளே போவதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் மோசே மாறினான். மருத்துவத்தில் நடத்திருந்தாங்கன்னா வெளியே வரும்போதை கொண்டு போட்டிருக்கலாம், தகவல் சொல்லிருக்கலாம். ஆனா தகவல் சொல்லல. காரணம் ஜனம் பாழாய் போய்விடக் கூடாது என்பதற்காக. தேவ சமூகத்தில் வந்து
சமூகத்துல வந்து நிற்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவராளை போல என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒரு எஸ்தரை போல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒரு துர்காலை போல, மருத்துவச்சிகளை போல, ஒரு நீதியாவை போல, மோசனுடைய தாயை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஜனம் காக்கப்பட வேண்டும், என் ஜனம் காக்கப்பட வேண்டும், என் சொந்த பந்தங்கள் காக்கப்பட வேண்டும், என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் காக்கப்பட வேண்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை எழுப்பு ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என்னை எழுப்புங்கப்பா, என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை எழுப்புங்க. நான் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு கிருபைப்படுங்க. உமக்காக கருத்துல எழுங்கப்பா, உமக்காக கருத்துல எடுத்து பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. நாங்க கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.